மேட்ரிக்ஸுங்கிறது ஒரு பியூரான ஸ்பிரிச்சுவலான மூவி. இந்த பிரபஞ்சம் இது உண்மையை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நிறைய மெத்தடில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்குது. பட் நிறைய டைம் நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த மேட்ரிக்ஸுங்கிற மூவியை சின்ன வயசில் நம்ம எல்லாரும் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் நம்ம இதை ஒரு அனிமேஷன் மூவியாக, ஒரு ஹாலிவுட் மூவியாக மட்டும் தான் பார்த்துருப்போமே தவிர, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டெப்த்தாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மூவியில் ஒரு சீன் வரும். மார்ஃபியஸ் நியோ கிட்ட உனக்கு ப்ளூ பில் வேணுமா ரெட் பில் வேணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு. பட் இதுக்கான மீனிங் நமக்கு அன்னைக்கு தெரியாது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்ஃபியஸோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நம்ம எல்லாருமே மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். திஸ் இஸ் கால்டு மேட்ரிக்ஸ், விச் மீன்ஸ் நம்ம கண்ணு பார்க்கறதும் காது கேட்கறதும் உண்மை கிடையாது. பிகாஸ் திஸ் த அப்பேரட்டஸ் விச் இஸ் சீயிங் த ப்ரொஜெக்ஷன். பட் இதுக்கு உன் பிரெயின் என்ன இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுது, இதை உன் மைண்டு எப்படி நம்புது, இதை எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. விச் மீன்ஸ் நீ கண்ணால் பார்க்குறது எல்லாத்தையும் உன் மைண்டு நம்புறதும் கிடையாது, நீ காதால் கேட்குறது எல்லாத்தையும் உன் மைண்டு நம்புறதும் கிடையாது. நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தான் உன் மைண்டு நம்பிக்கிட்டு இருக்கு. நீ எதை பொய்ன்னு நினைக்கிறியோ அதை உன் மைண்டு நம்புறது கிடையாது. அப்போது நம்ம மைண்டு வந்து ஒரு கண்டிஷன் பேஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. நமக்கு சில விஷயங்கள் நம்புகிறோம் இல்லை நம்ப மாட்டோம் அப்படிங்கிறது நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உருவாகுது. நம்ம எப்படிப்பட்ட என்விரான்மெண்ட்டில் இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுலேருந்து உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம தமிழில் பேசுகிறோம் அப்படின்னா இட் இஸ் நாட் அவர் சாய்ஸ். நம்ம பிரெயின் கண்டிஷன் ஆகிருக்கு. நம்ம பிறந்த இடத்துலேருந்து அம்மா அப்பா தமிழில் பேசினாங்க, அதனால தான் நம்ம தமிழில் பேசுகிறோம். இதே நம்ம அம்மா அப்பா தெலுங்குல பேசியிருந்தா நம்ம தெலுங்குல பேசியிருந்திருப்போம், ஹிந்தியில் பேசியிருந்தா நம்ம ஹிந்தியில் பேசியிருப்போம். அப்போது இந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணுறதுங்கிறது நமக்கு ஆப்ஷனாக கொடுக்கப்படலை. அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம பிரெயின் எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி நம்ம அம்மா அப்பா எப்படி பிலீவ் பண்ணுறாங்க, அவங்க எதை நினைக்கிறாங்க, இது எல்லாமே நம்ம மைண்டில் கண்டிஷன் ஆகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் சில ப்ராப்ளமை கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கும்போது, இதுதான் என் நிலைமை, நான் அந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயே தான் வாழணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? இட் இஸ் அ கண்டிஷன் சம்வேர் யூ பிக்ட் அப் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் ஆர் ஃப்ரம் யுவர் பாஸ்ட். ஆனால் அதுவே இல்லை, என் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்னால் மாற்ற முடியும், நான் நினச்சா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண முடியும், ஐ எம் அ குரோரோபதி, ஐ எம் அ டிவைன் பர்சன், இந்த மாதிரி உங்கள் பிரெயின் திங்க் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா உங்கள் மைண்டும் பாடியும் இதை நோக்கி போக ஆரம்பிக்கும். விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரூத். மார்ஃபிஸ் இந்த இடத்துல சொல்கிறது, நீ உன் லைஃப் இதுதான், இந்த ஃபிசிக்கல் உலகம் தான் அப்படின்னு நினைக்க போறியா? நீ இப்படி நினச்சனா நாளையிலேருந்து உன்னோட சஃபரிங் கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். விச் இஸ் த ப்ளூ பில். ஆனால் நீ உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, இந்த உண்மையோட டெப்த்துக்கு போகணும்னு நினைக்கிறீனாக்கா தென் சூஸ் த ரெட் பில். பட் நீ ரெட் பில்லை சூஸ் பண்ணணும்னா யூ ஹாவ் டு ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் ட்ரூத். இன்றைக்கி இதைத்தான் நான் இன்றைக்கி பீப்புளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், டீச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்தால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ப்ளூ பில்லா ரெட் பில்லா? மென்ஷன் இன் த கமெண்ட்.